குருவே அடிய விண்ணப்ப கேளுமை. ஆஞ்சு போறவனும் பீடி பிடிக்கிறவனும் சரக்கு அடிக்கிறவனும் போறவையில முள்ளு போறவனும் பால்ல தண்ணி கலக்கிறவனும் பூச்சாரான போறவனும் இவன் நல்லவனுங்க சொர்க்கத்துக்கு போகணும். ஆஞ்சு போறாதவனும் பீடி பிடிக்காதவனும் சரக்கு அடிக்காதவனும் போறவையில முள்ளு போறாதவனும் பால்ல தண்ணி கலக்காதவனும் பூச்சாரான போகாதவனும் இவன் கட்டணும் நரகத்துக்கு ஓடி போகணும். காளியே கதல் தறி ஹரிச்சந்திரா வைகுடு திருவிழா பண்ண இது அவசர கல்யாணம் இல்ல. மாலை எங்க மேல கிடைக்கல, விழுப்புரம் மாலை கிடைக்கல. நீ விட்டுட்டுக்கிற நான் என்ன பண்ணுச்சு? எங்குமே மாலை கிடைக்கல. வர்ற வேலை ஒரு தெருவுல கட்டில ஒண்ணு போட்டு அந்த கட்டில மேல பெரிய ஒருத்தர் படுக்கு போட்டு அவர் மேல காடா துணி போட்டு மூடி ஊர்வகர மாலை வச்சு அவன் போட்டு வச்சிருந்தாங்க. அங்க இருந்து 2 மாலை வாங்கி வந்து சாவு மாலையா? மாலை கடைக்கு போறோம், மாலை என்ன தொங்க விட்டுக்குது. இது முகூர்த்த மாலை சாவு மாலை இதை வச்சுக்குது. நம்ம தான் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கணும். நீ கட்ட அப்பா கட் சொல்லுமா? ஆனந்தா மகனத்தை கட்டு. வசந்த மாலைக்கு செய்து பாலும் பழமும் உண்டு இல்லறத்திலே நல்லறமாய் ஈடுபட்டு அன்னை பராசக்தியின் கருணையால் பேசும் செல்வங்கள் இரண்டிடமற்று மீட்டெடுத்து குடும்பத்தில் குலவிளக்காய் இருக்க வேண்டும் என்று மனதால் போடுமா எல்லாத்துக்கும் முடி போடணும். எப்படி வாக்குறது தெரியுமா? இந்த கதைக்கு வெட்டி போடுறதே வச்சிருக்கலாம். எப்படி வாக்குறது தெரியுமா? பெரிய மத்திய என்ன பார்த்து கத்துக்க. 16 பத்து 10 சக்தி சிறு சொல்போட வாங்க. சிறப்போடு வாழ வேண்டும் சொல்றான் பாதி. என்னுடைய தங்கைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைத்து விட்டது. மனம் நிறைந்து விட்டது. தங்களுடைய வாழ்க்கை கற்றுவிட்டது. நீதிமன்றம் போகிறோம், அண்ணன் நமக்கு நீதி கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்று வேதனையோடு இருந்தான். நீதிமன்றம் வந்தால் குறையை சொன்னால் உனக்கு நீதி கிடைத்து விட்டது, உன் தங்கைக்கு தாலி கிடைத்து விட்டது. இதுதானப்பா நீதிக்கு கிடைத்த தாலி. உங்களுடைய அண்ணனிலே பணியாற்றினால் அப்படியா தளபதியாவே? எந்த பதவியுமே காலி கிடையாது. எல்லாத்துக்கும் ஆள் இருக்கிறார்கள். எந்த பதவியுமே காலி கிடையாது. போர்படை தளபதி காலியாக இருக்கிறேன். போர்படை தளபதிக்கு நான் அறிவிக்கிறேன். அதுக்குத்தான் நான் இருக்கிறேன். எத்தனை வைக்க போட்டு அதற்கு தகுதியாக பதவி ராஜினாமா செய்ய இன்று முதல்
இந்த வாள் கரும்பு வெட்டுவதற்கல்ல, நாட்டு மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய கைவேர்களை வெட்டுவதற்கு. அண்ணா நகரம் வருகிறேன். அண்ணா, குப்பையோ கோபுரமாகிவிட்டது. இப்பொழுதும் என்னுடைய அண்ணியாக விட்டார்கள் அண்ணா. அப்படி இருக்க சொல்ல என் வெற்றி திலகமாகப்பட்டது. என்னுடைய அண்ணியோட வெற்றி வெற்றிகள் அண்ணா. நீ வாயோ பக்கம் சாத்திட்ட, நீயாவது எனக்கு காரணமாக நினைச்ச. இப்படி அண்ணின்ற ஒரு முக்கியமா? ஐயோ, சரி கூடுமா? ஆமா அண்ணா, இருக்கிறேன் அண்ணா. எனக்கும் அரசவையில் நிறைய பணிகள் இருக்கிறது. ஆகையால் நாட்டு மக்களை பார்க்க வேண்டும். நானும் சென்று வருகிறேன். குறை என்பது எல்லாரும் இல்லாம சாப்பிடுவது நாட்டு மக்களை. கெடுத்து விட்டேன் அப்பா. கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன? முதலீடு நான் பார்த்துக்கிறேன். ரூம் சுத்தி சீரியஸ் கட்டிட்டு ரூம் கேமரா செட் பண்ணி விட்டு கேமரா செட் பண்ணிட்டு ரெகுலர் டோல்கேட் நம்ம பெரிய டீ போட்டு முதலீடு பலாப்பாயத்தை வாங்கி இருக்கு. பலாப்பாயத்தை சாப்பிட்டு கொட்டி ரொம்ப வாங்கி வச்சு மாமா ஏமா மாமா ஏமா மயங்கிடாமா மயங்கிட சபாசி சபாஸ் என்ன திமிருந்தா என்ன திமிருந்தா தந்திரமாக என்னுடைய அரண்மனை நீதிமன்றத்தில் நுழைந்து கெடுத்த யார் கையால் நீங்க நீதி கேட்டு வந்தீங்க. இதுதான் உனக்கு நீதிக்கு கிடைத்த தானே. உன்னை என்ன நடந்தது? ஆனா சுலபமாக எப்படியெல்லாம் தந்திரமாக நுழைந்து எடுத்த என் கையால் திரும்ப ஆனதி நினைக்கிறாண்டி. ஆடம்பர வாழ்க்கை வந்துவிட்டது. அரசாங்கத்தோட ஒரு வாழ்க்கை எடுத்து விட்டது. இனிமேல் நமது வாழ்க்கையில சொர்க்க வசந்தம் தாண்டவம் என்று உன் மனதிலே நீ கட்டிய மனக்கோட்டை எல்லாம் உனக்கு மண்கோட்டையை நடிப்போம். ஊர் உலகத்திற்கு வேண்டுமானால் நாம் இருவரும் கணவன் மனைவியாக இருப்போம். ஆனால் இந்த உள்ள அறைய நீ நானும் தனித்தனிதான். நீ ஏய், நீ குங்குமம் தான். நீ என் நெத்திக்கே சொந்தல். நீ சந்தனம் தான். நீ என் மார்புக்கு நீ சொந்தல். நீ கற்பூரம் தான். நீ ஆனா பூஜைக்கு நீ பயன்பட மாட்டேன். ஆனந்தி, இனிமேல் இந்த ஆனந்தம் உன்னுடைய முகத்திலே முழிக்க மாட்டேன். நமது ஆனந்த விளையாட்டு போட்டல கால வைக்க மாட்டேன். என் தகப்பன் திருமாங்கலத்தில் மஞ்சள் கொடுக்க சார். இதை பிரிந்து சென்றிருக்கிறேன் சார். எப்படி வாழ்வீங்க சார்?
சொல்லுங்க. என்னவென்று தெரியுமா? சொல்ல தெரியுங்க. இந்த நாட்டின் இளவரசன் இருக்கிறானே ஆனந்தன், அவனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. பார்த்தீங்க, அவனை திருமணம் விட்டா நான் நினைத்த காரியம் எப்படி நிறைவேறுது? இங்கதான் ட்விஸ்டே இருக்கிறது. சொல்லுங்க. விருப்பம் இல்லாத திருமணம் அவனுக்கு. அப்படியே அப்படி இருக்கும்போது மனக்கவலையில் அவன் உள்ளான். அது மட்டுமில்ல, ஏழ்மை குடியில் பிறந்த பெண் ஆனந்தியை திருமணம் செய்து கொண்டான். அதனால் அவருடைய தந்தை அவனை வெறுத்து ஒதுக்கி விட்டான். அப்படி இருக்கும்போது அவன் தேடி நாடி என்னதான் அணுகுவான். அதனால கண்ணால் ஜாடை காட்டி காதலில நீட்டி இந்த உலகத்தையே மயக்க வந்த சொர்க்க சுந்தரியை. அப்படி இருக்கும்போது சொல்லுங்க. அவன்லாம் உனக்கு ஒரு துரும்பு மாதிரி. அதனால சும்மா அழக மெருகு ஏத்து 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 எனக்கு அவனை சீக்கிரம் வச்சுங்க. நான் பார்த்துக்கிறேன். பாவி மதிகட்ட மலையா, ஐயா சொட்ட தலையா, நீ எல்லாம் எனக்கு தகப்பனடா. பெற்றெடுத்த மகனுக்கு பேர்பட்ட தவறான இதை வழங்கிவிட்டாடா பாவி. நான் இன்னும் என்னெல்லாம் நினைக்கலாம் என் மனதிலே மனக்கோட்டை கட்டணும். அவையெல்லாம் எனக்கு மண்கோட்டை இப்ப போய்விட்டன. அக்கா தங்கச்சிங்க நீங்க இவ்வளவு பேரும் உட்கார்ந்து என் கல்யாணத்துக்கு கூடாது. நீங்கெல்லாம் இருக்கிறீங்க எப்படின்னா தம்பிக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைச்சா உங்க முன்னிலையிலே இப்படி திருமணமும் நடந்து போச்சே. என்ன பண்ணுவேன்? இனி முதற்கொண்டு அனந்தம் நாட்டுக்கோட்டையில் கால் வைக்க மாட்டேன். தொட்டு தாலி கட்டிய என்னுடைய மனைவி ஆனந்தி முகத்தில் முடிக்க மாட்டேன். இனிமேல் என் தகப்பன் எனக்கு தகப்பன் கிடையாது, நான் அவனுக்கு மகன் கிடையாது. எங்கோ சொல்கிறேன். ஆனால் எனக்காக நீதிமன்றத்தில் வாதாடினார் பாவம் தளபதியார். அவரிடத்திலே உரைத்து விட்டு இப்போதே இந்த நாட்டில் இருக்கவே கூடாது. எங்கோ சொல்கிறேன். என்னாச்சு? ஐயோ 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 ஐயோ, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? எப்படி இருந்த நீங்க எப்படி ஆயிட்டீங்களே? எப்படி எல்லாம் வாழ்க்கை நடத்திருந்தீங்க? அந்த ஏழைப்பட்ட திருமணம் செய்து கொண்டு இப்பேற்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களே. அது மட்டும் இல்ல, இந்த ஊரு தானே ஒன்று சேர்ந்து உங்களை திருமணம் செய்து வச்சிட்டாங்களே வச்சிட்டாங்களே வச்சிட்டாங்களே. இதுதான் உண்மை தளபதியாரே. தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்களே. எனக்கு ஒரு குறை என்றால் உங்கள் மனது பதறுகிறது. ஏனென்றால் தூக்கி வளர்த்த பிள்ளை நீங்கள். அப்படி இருக்கும்போது எனக்கு இல்லாத உரிமை யாருக்கு? தளபதியாரே, என்னவோ தெரியவில்லை. இந்த நாட்களாகவே நான் நினைப்பது ஒன்றாக இருக்கிறது, நடப்பது ஒன்றாக இருக்கிறது. என்ன காரணம் உனக்கு? இளவரசே, அது என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஏழை நாட்டு சரி, அதனால இப்பேற்பட்ட செயல் உங்களுக்கு நடந்து வருகிறது. அப்படியா? ஆமா. ஏழை நாட்டு சனி எனக்கு பிடித்திருக்கிறதா? ஆமாங்க. அவன் இது எப்படி உங்களுக்கு தெரியும்? இந்த நாட்டு புரோகிதரிடம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தேன். அவர்தான் உங்கள் ஜாதகத்தில் ஏழை நாட்டு சரி இருக்கிறது, அதனால் தான் இளவரசருக்கு இப்பேற்பட்ட செயல் நடக்கிறது. எதை நினைத்தாலும் துன்பமாவே நடக்கிறது. ஓ ஆமா, சரி. இந்த ஏழை நாட்டு சனியை போக்குவதற்கு எந்த பரிகாரம் கிடையாதா? ஏழை நாட்டு சனியை போக்க வேண்டும் என்றால் இந்த நாட்டில் கணிகர் வீதி ஒன்று உள்ளது. அந்த கணிகர் வீதியிலே மீனா அவர்கள் இருக்கிறார். அவரிடம் சென்று உங்கள் ஜாதகத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமில்ல, உங்க ஜாதகத்தில் நிகழ்கால எதிர்கால எல்லா காலத்தையும் புட்டு 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 வச்சுக்கணும். அப்படின்றால் உடனடியாக அவர்களை நாம் சந்திக்க வேண்டுமே. ஆமாங்க. அவசரப்படுறீங்க, அவசரப்படாதீங்க. ஜாதகத்தை கணிதம் சும்மா கிடையாது. ஏழரை நாட்டு சனின்னா சும்மாவா? ஓ ஆமா, சரி சரி. ஏழரை நாட்டு சனி பெரும் சனி. அப்படி இருக்கும்போது வெகு ஜாகிரதையாக அவங்க கிட்ட போகணும். அப்படியா? அது மட்டும் இல்ல, அவங்க கிட்ட நம்ம காரிலயோ குதிரை வண்டியிலயோ போக கூடாது. அதனால நடந்தே தான் போகணும். நடந்தேவா? ஆமா. சரி, பரவாயில்ல. நீங்க சொல்லிய பிரகாரம் செய்யல. அப்படியா? அந்த பரிகாரம் நீங்களால எனக்கு அதுவே போதும். அப்படியே போதும். அது மட்டும் இல்ல, காலத்தை நேரத்தை வீணாக்கூடாது. உடனே போக்கணும். வாங்க போகலாம். மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மயக்கம் என்ன.
இப்ப எங்க இருக்காங்க ஏன்னா, சொல்லுங்க புரிஞ்சவன பேரு ஏய், இந்த நாட்டில் இளவரசன் இப்ப எங்க இருக்கிறான்னு கேக்குற ஆமாங்க நமது வாயற்படியில் நாயை போல காத்து கொண்டிருக்கிறான் அப்படியா? உனக்காக. எனக்கு அவனை சீக்கிரம் எடுத்துட்டு நான் பாத்துக்கிறேனே அப்படியா? ஆமா நீ அமரு. ஆகட்டும். டேய் நாயே, ஐயோ இளவரசரே, வாங்க வாங்க வாங்க. அந்த வார்த்தையை கேட்டு நடந்து நடந்து கைக்காரர்களெல்லாம் போது தளபதியாரு. இளவரசே, பரிகாரனா சொப்பாதானா, கஷ்டப்பட்டாதான் பலனை அனுபவிக்க முடியும். அப்படியா? அப்படி இருக்கும் போது 7 நாட்டி சனி என்பது எப்பேற்பட்ட சனி. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் கஷ்டப்பட்டாதான் வரும். ஆமா, அந்த கணிகர் வீதி எங்குதான் உள்ளது? கணிகர் வீதி இதுதான். வந்து விட்டோமே கணிகர் வீதி. எவ்வளவு அழகாக உள்ளது. மின்விளக்கு தோரணங்களும் மாவிளை தோரணங்களும் எப்படியெல்லாம் இருக்கிறது. உண்மைதான். சரி, அவர்கள் இல்லம் எங்க இருக்கிறது? அப்போ அவங்க இல்ல தானே, திரும்பி பாருங்க தான் அவங்க இல்லம். இதுவா? ஆமா. இந்த குடிசையா? ஐயோ 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 ஐயோ, வாயில போட்டுங்க. குடிசைன்னு சொல்லாதீங்க, கோயில்னு சொல்லுங்க. கோவிலா? ஆமா. அப்ப என்றால் இந்த குடிசையில ஏதாவது சிலை இருக்கிறதா? ஐயோ, தெய்வமே அங்கதான் இருக்குது. அப்ப என்றால் கருவறையே அங்கதான் இருக்கு. ஒரே கல்லுல 2 மாங்காய். 2 மாங்காய். ஜாதகத்தை கடிச்ச மாதிரி வாச்சு, ஆமா. அம்மனை வழிபட்ட மாதிரி வாச்சு. அப்படி இருக்கும்போது உங்க ஜாதகத்தை கொடுத்திருக்கிற உங்களை நிகழ்கால எதிர்கால எல்லா காலத்தையும் நம்ம புட்டு வச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க போக வேண்டியதான். இந்த நாட்டின் இளவரசன் ஆனந்தம் வந்திருக்க மட்டும் சொன்னா மட்டும்தான் டோரை ஓபன் பண்ணுவாங்க. அப்படியா? ஆக முழு பூர்வகத்தை உரைக்க வேண்டும். உரைக்க வேண்டும். உரைத்த பிறகுதான் கதவையை ஓபன் பண்ணுவாங்க. அப்ப என்றால் இப்பொழுதே சென்று நீங்கள் சொல்லிய வண்ணமாக ஜாதகத்தை கருத்து